Hi, NCRT Grade 11, Chapter 3, Classification of Elements பார்த்துட்டு இருக்கோம். Question number 3.15. Energy of an electron in a ground state of the hydrogen atom is கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எனர்ஜி இன் கிரவுண்ட் ஸ்டேட் தட் இஸ் ஈக்குவல் டு -2.18 into 10 to the power of -18 joule. Calculate the ionization enthalpy of atomic hydrogen in terms of joule per mole அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ பெர் மோலானதுப்பா. ஸோ இங்கே ஒரு ஆட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 mole ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கணும். அப்போ பெர் மோல்னா 1 mole எவ்வளோ இருக்குமோ அதை மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைச்சது நமக்கு இது பெர் மோல் கிடைக்கும். ஸோ அப்போ ஃபார் 1 mole of electron நமக்கு என்ன ஆயிரும் -2.18 into 10 to the power of -18 into 6.023 into 10 to the power of 23. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா -1.312 into 10 to the power of 6 joule per mole. ஸோ இதுதானது 1 mole of electronic ஆன்சர். இப்போ அயனைசேஷன் எனர்ஜினானது நமக்கு ionization energy that is equal to electron energy required to remove the electron from the ground state to the infinity. ஸோ அப்போ இன்ஃபினிட்டிக்கும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னது நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி. இன்ஃபினிட்டியோட எனர்ஜி நம்ம 0ன்னு நமக்கு தெரியும். ஸோ 0 ஏன்னா அதுக்குள்ளே வர மைனஸில் வரும். அண்ட் மைனஸ் ஆஃப் -1.312 into 10 to the power of 6 joule per mole ரைட்டா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும் ஆன்சர் வில் பி ப்ளஸ் 1.312 into 10 to the power of 6 joule per mole அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ionization energy required for remove electron from hydrogen. ஸோ பாருங்கள் ஹைட்ரஜன் ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான எனர்ஜி. முதல் என்ன பண்ணோம், அவங்க கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் எனர்ஜி ஃபார் 1 எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. நம்ம அயனைசேஷன் எனர்ஜி என்ன பண்ணுவோம், 1 mole கண்டுபிடிக்கும் இல்லையா. 1 mole ஆஃப் ஆட்டம் தான் கண்டுபிடிப்போம். அப்போ அதை மோலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ மோலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், அவகாட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் அது நேரம் 1 mole சேஞ்ச் ஆயிடும். அப்போ ஜூல் பெர் மோல்னு ஆயிரம் யூனிட் ரைட். அடுத்த அயனைசேஷன் எனர்ஜினானது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்க எலக்ட்ரானை இன்ஃபினிட்டி ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையான எனர்ஜி. அப்போ ரெண்டுக்கு இருக்க கேப் தான் அந்த எனர்ஜி. அப்போ இன்ஃபினிட்டி 0 அண்ட் இதோட வேல்யூ நமக்கு என்ன ஆயிரும் -132. அப்போ ஆன்சர் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவில் ஆன்சர் வரும் ரைட். தேங்க்யூ.